நிலா மேல இருக்கிற கடுப்புல பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வந்த வானதி வீட்டோட உயில மறுபடியும் திருடிக்கிட்டு போய் சோழனும் நிலாவும் கையும் களவுமா பிடிச்சு பொழந்து கட்டுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்காக விறகு ஒடிச்சு கொடுத்துட்டே பக்கத்துல உட்காந்துருக்கிற சோழலா கிட்ட சொல்றாரு, என்னங்க நீங்க மட்டும் இல்லைன்னா இப்படி சந்தோஷமா இங்க பொங்கல் கொண்டாடி இருக்கவே மாட்டோம். ஏன்னா நீங்க தானே அன்னைக்கு நடுராத்திரியில என்னை ஓடேறி பிரித்து குதிச்சு உள்ள சச்ச என்னமா பிளான் போட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, சோழன் அது மட்டும் கிடையாது சோழன், உடனடியாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அங்கிள் பேரில் இருக்கிற இந்த வீட்டை அதாவது உயிலாக இருக்கிறத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொந்தமாக நம்ம பட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழனும் ஓ அப்படி வேறு ஒன்று இருக்கா, பரவாயில்ல பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்ல உடனே நிலா ஆமாம் முதல் வேலையாக அதை பண்ணணும். ஏன்னா உங்கள் கஸ்தூரி ஆண்டியும் அதுக்கப்புறம் உங்கள் பெரியப்பாவும் மறுபடியும் ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணினாலும் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்கே நடேசன் சொல்கிறாரு, என்ன கஸ்தூரி பெரியப்பான்னு அந்த நாய்ங்க பேச்சு சத்தம் இங்கே கேட்குது, தேவையில்லாமல் நல்ல நேரத்தில் அவங்கள ஏமாகப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் நடேசன் தடபுடலா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாமி கும்பிட்றதுக்காக. அதே சமயம் வந்த வானத்தையோ இவங்க ஒன்றும் இந்த நிலா புராணத்தை நிறுத்துற மாதிரியே தெரியல. பாண்டியை கூப்பிட்டு தனியாக பேசி பார்ப்போம். என்ன பாண்டி சும்மா உங்கள் வீட்டு ஆளுங்க நிலா நிலான்னு அவளையே தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, நீயும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டி சொல்கிறாரு, வேணும்னா நான் எல்லார்கிட்டையும் வானதி வானத்தின்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க உடனே வானதி கோச்சுக்கிட்டு, என்ன பாண்டி நீயும் என்னை கிண்டல் பண்ணுறியா, அப்போ உனக்கும் உங்கள் அண்ணி அவள் எங்கே அண்ணி, அவளே சும்மா நடிக்க வந்தவ, அவளை போய் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு அந்த நிலா தான் பெருசாக தெரியறா அப்படித்தானே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வானதியும் சொல்லிட்டேன் பாண்டி, உன்கிட்ட ஏற்கனவே ஒழுங்கு மரியாதையா எங்கள் வீட்டில் நீ வந்து பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் பண்ணுற பாட்டை பாரு, உங்ககிட்ட சொன்னால் ஒன்றும் வேலையாகாது இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கே நடேசன் கிட்டையும் சோழன் நிலா கிட்டையும் பேச போகிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு பாரு அவளையே போய் ரெண்டில் ஒன்று கேட்டுற அப்படின்னு போக பாண்டியன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை உதறி விட்டுட்டு, இதை பாரு பாண்டி நீயும் பேச மாட்ட என்னையும் பேசுறதுக்கு விட மாட்டியா, நீ பேசாமல் இரு இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லனே அங்கே பொங்கலுக்கு விறகு எரிச்சுக்கிட்டு இருக்க நிலா கிட்ட போய் வானதி சொல்கிறாங்க, பேசாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா எல்லாம் நல்லதாக சந்தோஷமாக நடக்கும். நான் இந்த வீட்டுக்கு ஒரிஜினலாக மருமகளாக வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துக்குவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் அங்கே கரும்பை அப்படியே கட்டிக்கிட்டே சொல்கிறாரு, யார் நீயா, சரி சரி சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஏன் நான் மருமகளாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் இந்த வீட்டில் நான் செய்ய மாட்டேனா, ஏன் எங்கிருந்தோ சும்மா மருமக மாதிரி வந்தவங்களே இந்த வேலை செய்யும்போது அப்படின்னு சொல்ல உடனே நிலா, ஏன் வானதி நீங்கள் எதுக்கு என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே சோழன், என்ன டே பாண்டி வந்தமா பொங்கலை சாப்பிட்டமா கிளம்புனமான்னு இருக்கணும் ஆள், தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கஷ்டப்படுத்திட்டு இருந்தானா அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன் அப்படின்னு சோழனும் சொல்ல உடனே பாண்டி கையை பிடிச்சு இழுக்கிறாரு. வானதி நான் தான் உன்னை பேச வேண்டான்னு சொன்னல அப்படின்னு உடனே வானதியோ, இதை பாரு பாண்டி நானும் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ பேசாமல் இரு நான் பார்த்துக்கிறேன்னு, நீ பேசாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கையை மட்டும் பாரு, இதை பாருங்க இந்த வீட்டில் அடுத்தடுத்து மற்றவங்க எல்லாரும் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எழுந்திரிச்சு கண்ணில் நீர் கோக்க நிலா நிற்கிறாங்க. உடனே சோழனும் அப்படியே டென்ஷன் ஆகி வானதியை, இதை பாரு இதோட நிறுத்திக்கன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அல்லவனும் வந்துட்டு, ஏன் அவங்கள எதுக்கு நீங்கள் போக சொல்கிறீங்க, அவங்க இந்த வீட்டு அண்ணி எங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணியா அண்ணி, ஏன் சேரன் மாமாவுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா, சந்தாவும் கல்யாணத்துக்கு வேண்டிதானே வெயிட்டிங்கில் இருக்காங்க, அதே மாதிரி தான் நானும் பாண்டியும் கூட கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் இவளுக்கு இங்கே ஒரு ரூம் கொடுத்து இருக்கிறங்காட்டி தானே ரூம் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி கல்யாண பேச்சை தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா வானதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பேக்கில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நிலா. உடனே பாண்டி பாத்தியா நான் எப்படி பேசிய காரியத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல
உடனே சோழனும் பின்னாடியே போய், என்னங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்டுட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் எதுக்குங்க எடுத்து வைக்கிறீங்க? நீங்கள் இல்லைன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு பல்லவனும் சொல்ல, இப்படியோ பொங்கல் எல்லாம் நல்ல முறைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்து ஏற்கனவே வெளியில் போகலான்னு தான் முடிவு பண்ணி இருந்தேன், அதனால் அங்கே போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு நிலாவும் வெளியில் வர்றாங்க. அதே சமயம் எல்லாருமா, இனிமேல் நீங்கள் இல்லாத வீட்டில் நாங்களும் இருக்க மாட்டோம், இந்த வீட்டை பழையபடி சீல் வச்சு எல்லாரும் பூட்டிட்டு நம்ம ஒட்டுக்கா வெளியில் போயிடலாம் அண்ணி அப்படின்னு பல்லவனும் சொல்ல, உடனே வானத்தையோ சரி சரி நீங்கள் வேணா போங்க, பாண்டியும் நானும் இந்த வீட்லேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டி சொல்கிறாரு, வேணும்னா நீயே இருந்து சாகு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தான் எனக்கு பெருசுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியும் கடுப்பாகி வானத்தியை அடிக்க போகிறாரு. ஒழுங்கு மரியாதையா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு வானதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா, இல்லை சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டி சொல்கிறாரு, இல்லைங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, இவ சுயநலமாக யோசிக்கிறா, வானதி உனக்கும் எனக்கும் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாது, நீ இப்படியெல்லாம் எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு என் கூட வாழணும்னு நினச்சேன்னா ஒழுங்கு மரியாதையாக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓஹோ இந்த வீட்டோட உயில் உங்ககிட்ட இருக்கிறதால தானே எல்லாரும் இவளை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, இவ கண்டுபிடிச்ச உயிலை நானே எடுத்துகிட்டு போய் எல்லார் கண்ணிலையும் விரலை விட்டு ஆடுறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கும் மேலே நம்ம இங்கே மன்னிப்பு கேட்காம இருந்தோன்னா வானதி கண்டிப்பாக இவன் பாண்டி நம்மளை என்ன வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஓவரா வீம்பு பிடிப்பான், பத்தாததுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை கடுப்பேற்றி திரும்பவும் இந்த வீட்டில் வந்து வாழவே முடியாத அளவுக்கு நடந்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்ட வானதி, சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், இங்கேயே இருந்துக்குங்க, யாருக்கும் கல்யாணம் ஆகாட்டியும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பா பாப்பா இந்த பேச்சை விடுங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன். அதே சமயம் வானதி அங்கே எங்கேன்னு, டே பாண்டி நான் இந்த வீட்டெல்லாம் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரும் பொழுது உயிலை எடுத்துடுறாங்க. இந்த உயில் இருந்தால் தானே இந்த வீட்டில் நீங்களே இருந்து எல்லாரையும் கல்யாணம் ஆக முடியாமல் பண்ணுவீங்க, உயிலை நாம் எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நிலா கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு என்னமோ பெரிய குகைக்குள்ள போய் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த உயிலை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நிலாவோட புராண பாட்டும் அடங்கும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது, அப்படியாவது வெளியில் ஒரு வீடு பார்த்து பாண்டியை நம்ம தனியாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு உயிலை திருடிக்கிட்டு போகிறாங்க வானதி. 2-3 நாள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு அப்புறமா, சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இன்னைக்கு போயிடலாம் அங்கிள், போய் உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நிலாவும் தான் கையில் வாட்சை எடுத்து கட்டிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு உயிலை போய் தேடி பார்க்குறாங்க, காணோம். உடனே என்ன சோழன் உயில் இங்கே இல்லை, யாராவது எடுத்தீங்களா அப்படின்னு பரபரப்பா நிலாவும் கேட்கும் பொழுது, உடனே யாருமே நான் எடுக்கல நீ எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வானதி. ஃபோன் பண்ணி, என்ன பாண்டி அந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உடனே பாண்டியும் இங்கே உயிலை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் வானதி அப்படின்னு நல்லவர் போல எப்பவும் போல பேசுகிறாரு. ஆஹா சரி சரி நீ எப்போ மெக்கானிக் ஷாப் வருவ அப்படின்னு அசால்ட்டாக பேசங்காட்டி வானதி மேலே டவுட் வந்து பாண்டி சொல்கிறாரு, இந்த உயிலை நம்ம வீட்டில் வானதியை தவிர வேற யாருமே வரல, அவ தான் தூக்கி இருப்பான்னு சொல்ல சோழன் நேராக போய் பொழந்து கட்டுறாரு வானதி.